மனுஷன் உண்டாக்குன ஒரு திருமண உறவு கிடையாது. திருமண உறவுன்றது மனுஷன் உண்டாக்குனது இல்லை. கல்யாணம் பண்ணிப்பார், பிடிச்சிருந்தா இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்னு கிடையாது. இல்லை, இது திருமண வாழ்க்கை வந்த உடனே அதில் கான்ஃப்ரன்டேஷன் தான் உண்டாகும். அது எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் மோதல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். அதில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைபாடுகள், நமக்குள்ளே இருக்கிற சகல பிழைகள் எல்லாம் வெளியே வரும். அது எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகி அதை நாம் காணும்படி செய்து அதிலிருந்து திருந்தி நாம் திருமண வாழ்க்கையில் எப்படி அன்பு கூற வேணும், எப்படி மன்னிக்க வேணும், ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றதெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த திருமண உறவின் மூலமாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம முற்றிலும் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிறது தான் திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்று வேதம் போதிக்கிறது. இதை ரொம்ப சொல்கிறது இல்லை யாரும் அவ்வளோவா. இதை இன்றைக்கு ரொம்ப விவரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தான் டீல் பண்ண போகிறோம் பாருங்கள். அதாவது எப்படி இந்த லீவிங் அண்ட் க்ளீவிங், தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இசைந்து என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அது வெறும் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இசைந்து திருமண வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அதே மாதிரி தான் நடக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவிலும் அது அப்படி தான் நடக்கிறது. நாம் பழைய காரியங்கள்லாம் விட்டு இவரோட செஞ்சிட்டோம், அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு இல்லை, அந்த வாழ்க்கையை முடிவு கட்டிட்டு இப்போ ஒரு புது வாழ்க்கையை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்கள். அதுதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை. இப்போது இந்த புது வாழ்க்கை ஆரம்பித்ததனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நாம் யாரோட இசைஞ்சோமோ அவரை போலவே நாம் மாறப்போகிறோம். ஆவிக்குரிய விதத்திலும் அது உண்மை, திருமணத்தில் அது உண்மை. திருமணத்தில் 2 பேர் இசைஞ்சு, தகப்பனின் தாய் விட்டு 2 பேரை இசைஞ்சு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற விதமாக வாழும்போது இருவருமே ஆவியானவரால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உள்ளத்தில் மாற்றப்பட்டு இருவருமே ஒன்றாக கிறிஸ்துவை போல